ஜெபத்தோடு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். எவ்வளவு பேர் பாரத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்க? அல்லேலூயா. அதுதான் வேணும். நான் அதுதான் நேசிக்கிறேன். ஓகே, நீங்களும் அதே நோக்கத்தோடு இருந்தால் இந்த 2 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலைய நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். எப்பவுமே நம்மளை விட்டு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. தேவ சித்தம் நிறைவேறதுக்கு என்னை விட்டு கொடுக்கணும். என் மனசு முழுசும் நான் முழுமையா அவருக்கு அர்ப்பணிக்கணும். அப்பதான் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். இந்த வல்லமையான காரியங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். கிறிஸ்தவர்களுக்குள்ள எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னன்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் இவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன், இவ்வளவு உண்மையா இருக்கிறேன், கண்டிப்பா எனக்கு எதுவும் நேராது, எதுவும் நடக்காது அப்படின்னு. அப்படி அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் எண்ணத்தை கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்பதை வைத்து அல்ல. நம்முடைய குணங்கள் கர்த்தருக்குள் எவ்வாறு சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், கிருபை எல்லாம் அமைகிறது. 9 கனிகள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. கலாத்தியர் 5:22. 9 நம்முடைய குணங்களோடு சம்பந்தப்பட்டது. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். The 9 fruit of the Holy Spirit. 9 கனிகளும் நம்முடைய கேரக்டர் சம்பந்தமானது. புரியுதா, புரியலீங்களா? அப்போ கேரக்டர் மாறாம எதுவுமே மாற போறது இல்லை. இதை முதல்ல கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடவுளுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோம், நான் 3 மணி நேரம் கடவுள்கிட்ட என் டைம் கொடுத்துருக்கேன். ஒருத்தர் சொல்றாரு என் வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், ஒருத்தர் சொல்றாரு நான் முடியே கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. ஆமேன், அல்லேலூயா. முடியே நீங்க கொடுத்துட்டு வந்திருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எதெல்லாம் பெஸ்டோ அதெல்லாம் நீங்க கடவுளுக்கு கொடுத்துட்டீங்க. டைம் கொடுத்தீங்க, காசு கொடுத்தீங்க, ஆமேன், நேரத்தை கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. ஆனா உங்க உள்ளத்தை நீங்க கொடுக்கல. பக்கத்துல இருக்க கை கொடுத்து சொல்லி எதை கொடுக்கல? அம்மா, உள்ளத்தை கொடுக்கல. உள்ளத்தை கொடுக்காம எண்ணத்தை கொடுத்தாலும் அதுல எதுவும் பயன் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இதுதான் விடுதலை, சுகம், அற்புதம், ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே பேஸ், ஃபண்டமெண்டல். இன்னைக்கு நிறைய சந்தேகத்துக்குரிய விஷயங்கள், நிறைய காரியங்களை உங்களோடு பேச விரும்புறேன். நான் பேசிட்டு இருக்கும் போதே நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில விடுதலை ஆயிடும், சுகம் கிடைச்சிடும், அற்புதம் நடந்துடும், அதிசயம் நடக்கும். ஆமென். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க மனசுல அந்த வார்த்தைய ஏற்றுக்கொண்டு சமாதானமா அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. சரி, வேதத்தை எடுத்தவர்கள் இன்னைக்கு பைபிள்ல கிட்டத்தட்ட ஒரு 17 விதமான ஆவிகள் இருக்குது. ஒரு ஆவிகளும் ஒரு காரியங்களை செய்யக்கூடியது. இந்த ஆவிகள் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்கின்றன என்பதை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம். அல்லேலூயா. சரி, எபேசியர் 6:12 வாக்கியத்தை நீங்களும் நானும் வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்
மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அக்கா, எரும மாட்டுக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லல பைபிள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆடு மாடுகளுக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லல. ஆமென். கோழிக்கும் புறாவுக்கும் யானைக்கும் கழுதிக்கும் போராட்டம் இருக்குன்னு சொல்லல, நமக்குன்னு பைபிள் சொல்லுது. முதல்ல அதை எடுத்து புரிஞ்சுக்கணும். ஆமென். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல எது நடந்தாலும் அது அடுத்தவனுக்கு. நம்ம விசுவாசமே அப்படிதான். ஒரு பிரசங்கம் பண்ணா பாஸ்டர் அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணாரு. ஆமென். ஒரு பிசாசு துரத்தப்பட்டா அவ ஏதோ பாவம் பண்ணிருக்கிறா, அதனால அவளுக்கு பிசாசு துரத்துனாங்க. ஒருத்திக்கு வியாதி வந்துட்டு, ஒருத்தனுக்கு வியாதி வந்துட்டு, ஆனா அவன் என்ன பாவம் பண்ணனா தெரியல, அவனுக்கு இந்த பொல்லாத வியாதி வந்துருச்சு. எதுனாலும் அடுத்தவங்களுக்குன்னே எடுத்துக்கிறது. இந்த அடுத்தவங்க இலைக்கு பாயாசம் தேடியே பாலா போன ஒரு கூட்டம் இன்னைக்கு சபைகள்ல இருக்குது. ஆமென். முதல்ல கிறிஸ்தவத்தின் அடிப்படையே எது நடந்தாலும் எது கொடுக்கப்பட்டாலும் அது எனக்கென்று எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னைக்கு இந்த மனப்பக்குவம் உங்ககிட்ட வருதோ அன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அக்கா, யாருக்கு போராட்டம் உண்டு? நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த உலகம் ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்குது. போராட்டம் என்று சொன்னால் வார், யுத்தம். உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம். சார், நீங்க கண்ணுக்கு முன்னால ஒருத்தர் உங்களை அடிக்க வரா, நீங்க அதை தடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நடக்குது. ஆனா கோடிக்கணக்கான ஆவிகள் இந்த பூமியில சுற்றி திரிகிறது, உங்க கண்ணுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க கதவு சாத்திட்டோம், ஜன்னல் சாத்திட்டோம், எதுவும் உள்ள வராது அப்படின்னு. காற்றில் கலந்து வரும். எப்படி கலந்து வரும்? காற்றில் கலந்து வரும். நீ சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல, அந்த காற்றோட காற்றாக உள்ள வரும். பூட்டி இருக்கிற கதவு. நான் 1995 படுத்திருக்கேன். ஒரு ஸ்பிரிட் வருது, நான் தைரியமா படுத்திருக்கேன். கதவு சாத்தி இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான டோரு. ஆனா அழகா அப்படி வந்து டோருக்குள்ள வந்து, டோர்ல ஓப்பன் ஆகல, சாத்தி தான் இருக்குது. அது பாட்டுக்கு ஃப்ரீயா உள்ள வருது, அது பாட்டுக்கு ஃப்ரீயா வெளியே போகுது. அப்போ யுத்தம்ன்றது கண்ணுக்கு தெரியாதது. இதனாலதான் நம்ம மாட்டிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்ம சக்திக்கு முடிஞ்சா நம்ம ஏதாவது ஒண்ணு காப்பாற்ற முடியும். இது இப்ப நம்ம சக்திக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம சிந்தனைக்கு புரியல. மனுஷ அறிவுல சின்ன அறிவு, மனிதனுடைய அறிவு. பெரிய அறிவுலாம் இல்ல, மனிதனுடைய அறிவு மிகவும் சிறியது. இந்த மிக சிறிய அறிவுல தான் இந்த உலகத்தையே நம்ம கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கிருபையினால போராட்டம் உண்டு. எல்லாரும் போராடணும். இது குழந்தையில இருந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்கல இருந்து, ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லை. நீங்க எல்லாருமே இந்த உலகத்துல போராடிதான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனக்கு ஒரு ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வாலிப பசங்க நினைப்பாங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் நமக்கு போராட்டம், கல்யாணம் ஆயிட்டு என்ன ஆயிரும், ஆமேன், நமக்கு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் நீ நினைப்ப. ஆனா ஒரிஜினல் போராட்டமே என்ன ஆகும்? அப்பதான் ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன தோணும்னா, ஏன்டா கல்யாணம் பண்ணோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம், நம்ம தனியா கூட நிம்மதியா இருந்துக்கலாம், இந்த புருஷனும் வேணாம், இந்த பொண்டாட்டியும் வேணாம், இந்த புள்ளையும் வேணாம், தொல்லையும் வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை விட தனியா போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். அப்போ இக்கரைக்கு அக்கறை பச்சை. ரோமர் 15:32 பவுல் எழுதுறாரு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு கஷ்டம் உண்டு, நான் ஜெபத்தில் போராடுகிறதை போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும். என்னங்க போராட்டம்? ஒரு தேவ மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் சொல்றான், எனக்கு போராட்டம் இருக்குது.
நான் போராடுறேன். நீங்க கூட என்ன செய்யணும்? போராடணும். இது மனிதனுக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வரோம், ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அவ்வளவுதான். 2 அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிரம்பணும், ஜெபம் பண்ணோம், அப்படியே செட்டில் ஆயிட்டோம். இதுதான் நம்ம கிறிஸ்துவ அனுபவம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த அனுபவத்தை காத்து கொள்றதுக்கு நீங்களும் நானும் போராடணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து கொள்றதுக்கு போராடணும். பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை காப்பாத்துறதுக்கு நீங்களும் நானும் போராடணும். பெற்றுக்கொண்ட ஆவியின் கிருபாவரங்களை காத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் போராடணும். பெற்றுக்கொண்ட நன்மைகளை காத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் போராடணும். இப்படி போராடி ஜெபித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில விடுதலையும் ஆசீர்வாத சுகத்தையும் காண முடியும். நிரந்தரமா தக்க வைக்க முடியும். நீங்க நினைக்கிறீங்க உங்க மனைவி நல்லா இருக்காங்கன்னு. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க உங்க ஊட்டாம்பளை நல்லா இருக்கிறாருன்னு. இந்த ஊட்டாம்பளை மண்டை எங்க போய் பாலா போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க வெளியில உங்க குழந்தைங்களாம் கரெக்டா ஸ்கூல் போகுது, காலேஜ் போகுது, நல்லா இருக்குதுன்னு. ஆனா இந்த குழந்தைங்க எப்படி சீர்கெட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட மம்மி, சூப்பர் மம்மி அப்படின்னு அப்படியே மம்மி அப்படின்னு சொல்லி உங்களை டம்மி பீஸா வச்சிடும் கடைசி வரைக்கும். நீங்களும் ஏமாந்து அந்த பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருப்பீங்க. எங்க உதைக்குது, எங்க இடிக்குது, எங்க பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கணவர் வேலைக்கு போறாரு, வராரு, நல்லா தான் இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா வேற இடத்துல தொடர்புல இருப்பாரு. மனைவி நல்லா தான் போயிட்டு வருது, நல்லா தான் இருக்குது, சந்தோஷமா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன பண்ணுது? ஏதாவது ஒரு குறும்பு பண்ணுது, பிரச்சனை பண்ணுது. திடீர்னு உங்க கூட வாழ பிடிக்கலையா எனக்கு அப்படின்ட்டு போகுது. இதெல்லாம் நீங்க தற்செயலா எடுத்துக்கிறீங்க. உங்க ஊர்ல ஆக்சிடென்ட்டுக்கு கணக்கே கிடையாது. மானாவாரியான ஆக்சிடென்ட். எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன் காரணத்தை. ஒரு பக்கம் டிவோர்ஸ், குடும்ப உறவுகள் முறியடிக்கப்படுகிறது. நல்ல திருமண உறவு, நல்ல அருமையான வாழ்க்கை, ஆனா சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம உங்களையே நீங்க என்ன பண்றீங்க? அழிச்சுக்கிறீங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க போதை, கஞ்சா வஸ்துகளுக்கு அடிமையாகி இந்த லவ், காதல், கத்திரிக்காய் இந்த மாதிரி காரியத்துல போய் விழுந்து தங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன நினைக்குது? இதெல்லாம் இயற்கையா வர்றதுதான். பசங்க என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் இயற்கையா வர்றதுதான், 18 வயசுல வர்றதுதான். இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவோம். இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்னு சொன்னா எதிர்பாலினத்தின் மேல வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு. இது ஒரு ஜஸ்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ். இது ஒரு ஹார்மோனல் சேஞ்ச். நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன்கள்ல பர்டிகுலர் பருவ வயது வரும் பொழுது மாற்றங்கள் வருகிறது. அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசமாக வருகிறது. அப்போ ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு பையனுக்கு என்னன்னு தோணும்? இவ எவ்வளவு அழகா இருக்கிறா அப்படின்னு தோணும். ஆமென். அவங்க கூட பேசணும்னு ஆசை வரும். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈர்ப்பு வரும். இவங்களுக்கு பெண்கள் சைட்ல என்ன வரும்? பையனை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வரும். ஹேண்ட்ஸமா இருக்கிறான், அழகா இருக்கான், திறமையா இருக்கிறான். ஒரு சிலரு அவங்க திறமைய, டேலண்ட்ஸை நேசிப்பாங்க. ஒரு சிலரு அவங்க அறிவை, நாலேஜை நேசிப்பாங்க. ஒரு சிலரு அவங்க அழகை நேசிப்பாங்க. ஒரு சிலரு மொக்க பீஸா இருந்தாலும் நேசிக்கும். புரியல உங்களுக்கு? ஆமென். அது எரும மாடு மாதிரி இருந்தா கூட அதை நேசிக்கும். அதுக்கு பேரு காதல்னு சொல்லும். அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. வரேன். ஒசியா 4:12 எடுங்க. ஆமென். ஒசியா 4:12 வாசிங்க பார்க்கலாம். என் ஜனங்கள்
என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழித்தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். நல்லா கவனிச்சுக்கீங்க. இந்த வேசித்தனம்னா நீங்க நினைச்சுக்கிறீங்க விபச்சாரம் பண்றதா வேசித்தனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல அப்புறம் வாசிங்கன்னா, ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்தாலே அது வேசித்தன பாவத்துக்கு சமம். அவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமா ஆண்டவர் சொல்றார். இது எங்கிருந்து வருது? ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து, உங்க ஆரம்ப கால நம்பிக்கைகளிலிருந்தே இந்த காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவம் என்பது வேசித்தனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். இருக்கா? இல்ல. அப்ப கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையே இன்னைக்கு மக்கள் புரியாம இருக்கிறாங்க. ஆமென். பல விதத்துல காதல் வருகிறது. ஒண்ணு, சபைக்கு வெளியிலேயே காதல் வந்து சபைக்குள்ள வந்து முடிஞ்சு போயிடும். இன்னொன்னு, சபைக்குள்ள ஆரம்பிச்சு காதல் சபைக்கு வெளியில போய் முடிஞ்சு போயிடும். ஆமென். இது ரெண்டையுமே புரிஞ்சிக்க முடியல. ஆண்களாலையும் புரிஞ்சிக்க முடியல, பெண்களாலையும் புரிஞ்சிக்க முடியல. கல்யாணமான என் அன்பு அண்ணன்மார்கள், ஐயாமார்கள், முதிர் வயதுள்ளவர்கள், பின்னால் இருக்கிறீங்க, கனத்துக்குரியவர்கள், நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் கூட நீங்க யோசிக்கல நாம ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சதே இல்லை? யோசிச்சவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. அங்க பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்டா பண்ணணும்னு யோசிப்போம். கண்டிப்பா மனுஷனா இருக்கிற ஒருத்தன் கண்டிப்பா யோசிச்சே தீருமா. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வாழ்க்கை சூப்பரா தான் போகுது. ஏன்னா சில இடத்துல வந்து வாழ்க்கை வாழ தெரியாம நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். இது வரைக்கும் எத்தனை கோர்ஸ் படிச்சீங்க? ஆட்டோமொபைல் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறான், கம்யூனிகேஷன் படிக்கிறான், ஐடி படிக்கிறான், சிவில் படிக்கிறான், எல்லாமே படிக்கிறான். ஆமென். ஏதாவது ஒரு பாட புத்தகத்துல ஆமென் குடும்பம் நடத்துவது எப்படின்னு படிச்சானா? ஏதாவது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2ab + b² இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆனா ஒரு ஆம்பளை எப்படி குடும்பத்தை நடத்தணும்ன்ற ஒரு பாடத்தை கத்துக்கிட்டீங்களா? இது இந்த நாட்டினுடைய தலையெழுத்து. புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெண் எப்படி ஒரு குடும்ப தலைவியா இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தணும்னு படிச்சுக்கிட்டாளா? ஒன்லி இப்ப வரைக்கும் மதர் ஸ்கூல். என்ன ஸ்கூலு? மதர் ஸ்கூல், டாடா ஸ்கூல், மம்மா ஸ்கூல். புரியுதா உங்களுக்கு? இதுலதான் ஓடிட்டு இருக்குது வாழ்க்கை. ஒரு பொண்ணு வாழ்க்கைய அம்மா கிட்ட தான் படிச்சுக்குது. அந்த அம்மா என்ன சொல்லி கொடுக்குது? முதல்ல ஒரு காலத்துல எல்லாம் என்ன அடிச்சாலும் திட்டினாலும் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க, அன்பா இருங்க, சமாதானமா இருங்க, பற்றா இருங்க, இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க பேரண்ட்ஸ். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஏதாவது பண்ணானா நீ உடனே கிளம்பி வந்துரு, கேஸ் போட்டுருவான், கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், அவனை தூக்கி டவுரி கேஸ்ல உள்ள போட்டுடலாம். இதுதான் சொல்லி கொடுக்குது. புரியுதா புரியலையா? சொசைட்டி இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. நேற்றைய தினத்தில் நம்முடைய அமைச்சர், அதாவது சட்ட அமைச்சர், மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவரு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கேஸ் இனி முடியாம இருக்குதாம், சுப்ரீம் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும். ஆமென். ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ ஆயிரங்கள் கேஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ வாழ்க்கையை வாழ கத்துக்கல. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. வேசித்தன ஆவி வழி தப்பி திரியப்ப, மிஸ்கைடிங் அண்ட் மிஸ்லீடிங் வந்து இந்த ஆவியினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம். மிஸ்கைடிங் அண்ட் மிஸ்லீடிங். ஆமென். ஒரு வைஃப் சரியா குடும்பத்துல கணவனை கவனிக்கலையா? ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஒரு பொண்ணு நல்லா சமைக்கும், ஒரு பொண்ணு நல்லா சம்பாதிக்கும், ஒரு பொண்ணு வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கும், ஒரு பொண்ணு தன்னை ரொம்ப சுத்தமா காத்துக்கொள்ளும், ஒரு பொண்ணு காலையில எந்திரிச்சு வாசல் தெளிக்கும், கோலம் போடும், எல்லாம் பண்ணும். ஒரு பொண்ணு 10-11 மணி வரைக்கும் கொரட்டை விட்டு தூங்கும். ஒரு பொண்ணு நல்லா சமைக்கும், இன்னொரு பொண்ணு நல்லா சாப்பிடும், இல்லைன்னா இன்னொரு பொண்ணு கடையில வாங்கி சாப்பிடும். எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, கணக்கிலே ஒரு ஜென்மமும் ஒரு மாதிரி இருக்கும். புரியலையா? அது மாதிரிதான் ஆண்களுக்கும்.
எல்லா ஆண்களும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு சில ஆண்கள் காலையில 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, வாக்கிங் போவாங்க. ஒய்ஃபுக்கு பெட் காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கிற ஆண்கள் இங்க இருப்பீங்க. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறாரு. மனைவிக்கு காலையில அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால அந்த மனைவி போன ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணுச்சா இல்ல இந்த ஜென்மத்துல பண்ணுச்சான்னு எனக்கு தெரியல. நீங்களா என்ன பாவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. மீட்டிங் முடிச்சு சங்கடப்படாதீங்க. ஆமென். அவருக்கு ஒரு கை தட்டுங்க. பாவம். அல்லேலூயா. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி சேவ் பண்ணி குளிச்சு நல்லா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் முடிய வெட்ட மாட்டாங்க. இந்த பாருங்க, இந்த பசங்களா இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க தலையெல்லாம் பாருங்க புறா கூண்டு தலை மாதிரி இருக்கும். அப்படியே புறா கூண்டு கட்டின எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆமென். இவனுங்கிட்ட நீங்க என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? இப்படிப்பட்ட பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு காலம் முழுசும் பரட்ட தலையினை வச்சு பரதேசியா வாழணும். இதுதான் உங்க வாழ்க்கை, உங்க தலையெழுத்து. புரியுதா உங்களுக்கு? நல்லா கிளீனா கட் பண்ணி சேவ் பண்ணி நீட்டா. ஆமென். இதெல்லாம் பேசிக், அடிப்படை. இதெல்லாம் தாய் தகப்பனுடைய வளர்ப்புல இருந்தே வரும். இப்ப பாருங்க, ஒரு சில பசங்க துணியை கரெக்டா மடிச்சு வைப்பாங்க. கிறிஸ்டியன் ரொனால்டோ, ஆமென், கேள்விப்பட்டீங்களா? தி பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர், பெரிய பிளேயர். ஆமென். அவ்வளவு சிறந்த பிளேயர் அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். இங்கிலாந்துல இருந்து ஒரு நர்ஸ், அருமையான சகோதரி, என் மனைவிக்கு ஒரு செய்தி அறிவித்தார்கள். கடவுள் ஏன் அத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்தவனை ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு நாங்க கண்கூடா பார்த்தோம். அவனுடைய வைஃபுக்கு குழந்தை பிறக்குது இங்கிலாந்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அந்த மருத்துவமனையில வேலை செய்த நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நர்ஸ் சகோதரிகள், அதுல ஒருத்தர் நம்ம ஊழியத்திலிருந்து போன அருமையான மகள், அவங்க அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவன் தங்கியிருந்த ரூம் அவன் தங்கியிருந்த அறை, அவனும் அவன் மனைவியும் தங்கியிருந்த அறை, அது காலி பண்ணி போயிருந்தாங்களாம். அப்ப அந்த ரூமை கிளீன் பண்றதுக்காக உள்ள போய் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனார்களாம். என்னன்னா, அவர்கள் பயன்படுத்தின டவல்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ், பனியன், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அழுக்கு துணியா. அழுக்கு துணியை அவன் எப்படி வச்சுட்டு போயிருக்கான்? டஸ்ட்பின்ல போடல, அதை எடுத்து நீட்டா கிளீனா மடிச்சு பீரோல ஒரு ஓரத்துல வச்சு இது டர்ட்டி கிளாத்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். See the discipline of man. ஒரு ஆம்பளைக்கு இந்த ஒழுக்கம் இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். நம்ம ஆம்பளை எப்படி இருக்குது? அப்படி ஒரு வீசு, இப்படி ஒரு வீசு. ஆமே. ஒரு செருப்பு, வலது கால் செருப்பு கிழக்கு திசையில தூக்கி போட்டு, இடது கால் செருப்பை தூக்கி மேற்கு திசையில தூக்கி போட்டிருக்கோம். உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே போதும், பாஸ்டர் சும்மா கூப்பிடாதீங்க, வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். ஆமென். பார்க்கத்தான் பரதேசி மாதிரி இருப்பேன், ஆனா கரெக்டா எல்லாம் எதை நோட் பண்ணுமோ கரெக்டா நோட் பண்ணுவேன். அந்த வீட்டுக்குள்ள வந்தாலே இந்த குடும்பம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரியும். மிஸ்கைடிங் அண்ட் மிஸ்லீடிங். ஒரு மனைவி கொஞ்சம் சரியா சமைக்கலைன்னா உடனே ஒரு ஆம்பளைக்கு வேற இடத்துல எண்ணம் போகுது. ஒரு கணவன் சரியா அன்பு செய்யலைன்னா ஒரு மனைவிக்கு இன்னொரு இடத்துல அந்த பாசத்தை தேடுகிறாள், அந்த அன்பை தேடுகிறாள். ஜஸ்ட் ஒரு ஹாயாவது சொல்லணும் யாராவது ஒருத்தர். இப்படி போய் தான் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நம்முடைய பெண்கள், குடும்ப பெண்கள் தவறான ஆண்கள் கிட்ட போய் மாட்டி, தவறான பெண்கள் கிட்ட போய் மாட்டி அவங்க வாழ்க்கையே சீரழிந்து போகுது. நம்ம இதெல்லாம் நியூஸ்ல பார்க்கிறோம். இந்த கள்ள தொடர்புகள், கள்ள உறவுகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த ஆவியிலிருந்து தான் தொடங்குது. இது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆம்பளையும் போய் லஸ்ட்னால போய் தப்பு பண்றது இல்ல, எல்லா பொம்பளையும் இச்சையினால போய் தப்பு பண்றது இல்ல. குடும்பத்துல அவங்க எதிர்பார்த்த அன்பு, அவங்க எதிர்பார்த்த கேரிங் இன்னைக்கு இல்ல. வாலிப பசங்களுக்கும் சொல்றேன், ஒரு அப்பா அம்மா கிட்ட சரியான பற்று அவனுங்களுக்கு இல்ல. ஒரு தாய் தகப்பனோடு இசைந்து இணைந்து
ஒரு அக்கா தங்கச்சியோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கை இல்லை. அதனாலதான் அவன் மற்ற பெண்களை தவறா பார்க்கிறான். தன் குடும்பத்திலே தன் தாயோடு, தன் தங்கையோடு, தன் அக்காவோடு, உறவோடு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங்ல இருக்கிற பையனை பாருங்க, இந்த லவ் காதல் விஷயத்துல எல்லாம் விழமாட்டான். ஆமேன். ஏன்? அவனுக்கு ஒரு ஃபேமிலி பாண்ட் இருக்கும். அவனுக்குன்னு நீ என்னடா ஆராய்ச்சி பண்ணிருக்கிற கீபோர்டுல, அவனுக்குன்னு ஒரு குடும்ப பாண்ட் இருக்கும். நம்மளை பார்த்து சிரிக்கிறதுலாம் நம்மளுடைய காதலி அல்ல. அதுல நிறைய லூசிபர் கண்டிப்பா இருக்கும். ஆமேன். நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க, இவங்க நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்றோம். ஆமேன். கல்யாணத்துக்கு முன்னால மனைவி காதலி சொல்றா, உன்னை இப்படி பார்த்துக்குவேன், அப்படி பார்த்துக்குவேன், உனக்கு இப்படி சமைப்பேன், அப்படி சமைப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னால சொன்னது எல்லாம் பொய். ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல சமைக்கிற பெண்ணாகவே வந்தாலும் அது என்னமோ உன் முகத்தை பார்த்த உடனே அது உட்கார்ந்து சாப்பிடணும்ன்ற ஆசை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. ஆண்களும் அதே மாதிரிதான். நான் உன்னை இப்படி பார்த்துக்குவேன், அப்படி பார்த்துக்குவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஆனா எத்தனை பேர் சபையில கல்யாணம் பண்ணீங்க? உங்க கரங்களை கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணவங்க. வெரி குட். உங்க பாஸ்ட் சில வாக்குறுதி வாங்கியிருப்பார். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் வியாதியிலும் பலவீனத்திலும் எல்லாவற்றிலும் நான் உனக்கே மனைவியாயிருந்து, நான் உனக்கே புருஷனாயிருந்துன்னு வாக்கு வாங்கியிருப்பார். அப்ப புருஷங்கிட்ட வாங்கின வாக்குல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்னுடையதை எல்லாம் உனக்கு கொடுத்து. என்னதுங்க? என்னுடையது எல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னது? சொத்து பத்து எல்லாமே சம்சாரத்துக்கு தான். சார் எத்தனை பேர் வாக்கு பண்ணீங்க? என்ன சார் கொடுத்தீங்க? கல்யாணமா 20 வருஷமாச்சு, 30 வருஷம் ஆச்சு. இந்த பொண்டாட்டிக்கு என்ன சொத்து பத்து நீங்க கொடுத்தீங்க? அப்ப அது இன்னும் யோசிக்கவே இல்லை பாஸ்டர், இப்பதான் ஞாபகப்படுத்துறீங்க நீங்க 20 வருஷம் கழிச்சு அப்படின்னு. சரி, சொத்து பத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், உங்க மொபைல் பாஸ்வேர்டை கொஞ்சம் கொடுங்க அந்த அம்மாவுக்கு. டிரான்ஸ்பரன்சி இல்ல குடும்பத்துல. கணவன் மொபைல்ல மனைவி பார்க்க முடியாது. நம்பர் போட்டு பாஸ்வேர்டு போட்டிருப்பான். அப்புறம் அல்பபெட்ஸ்ல லெட்டர் போட்டு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பான். அது இல்லாம ஃபேஸ் டிடெக்ஷன் தனியா போட்டு வச்சிருப்பான். அது இல்லாம பிங்கர் பிரிண்ட தனியா போட்டு. எதுக்கு இத்தனை பாஸ்வேர்டு? நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பா? உலக நாடுகள் சீக்கிரட் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு உன் மொபைலுக்கு இத்தனை பாஸ்வேர்டு? யோசிச்சுப்பார். கணவன் என்ன செய்யறாருன்னு மனைவிக்கு, ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னு வராங்க, கணவனுடைய கேரக்டர் சரியில்லை, வேற ஒரு பொண்ணோட தொடர்பு, மனைவி கேக்குது, பாப்பா, அந்த பாப்பா கேக்குது, நீ என்ன பண்ற சொல்லு. யார் அந்த பொண்ணு? ஒரு ஆம்பளை எப்படி வேணாலும் இருப்பார், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. என்னது? என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆம்பளை அப்படி இப்படிலாம் இருப்பாரு. யாரு? பையனும் சொல்றான், பையனுடைய அப்பா அம்மாவும் சொல்றாங்க, அநியாயத்துக்கு பையனுடைய பாஸ்டரும் சொல்றாரு, இங்க பாரு நீ சேர்ந்து வாழு, அதுக்கப்புறம் அவனை திருத்தத்துக்கு வழியா பார்க்கலாம், நீ கேள்வியெல்லாம் கேட்க கூடாது அப்படின்றாரு. அப்ப சபை என்ன பண்ணுது? நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேசித்தனத்தை என்கரேஜ் பண்ணுது. மிஸ்கைடிங், மிஸ்லீடிங், தவறான வழி நடத்துதல், தவறான வழிகாட்டுதல் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். அல்லேலூயா. எப்பவுமே சிஸ்டருக்கு நான் பாஸ்டர் இல்லை என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன். சபையில ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஒரு மாசம் ஒரு குரூப் முன்னால உட்காந்துச்சுன்னா அடுத்த மாசம் அந்த குரூப்பை பின்னால தள்ளிடணும், வேற ஒரு குரூப்பை முன்னால கொண்டு வந்துடணும். சஃபில் பண்ணுங்க சபைய. அப்ப என்ன ஆகும்னா,
இந்த கண்டினியூஸா கண்ணடிக்கிற வேலை மிஸ் ஆகும், கட் பண்ணி விடலாம். புரியல உங்களுக்கு? அல்லேலூயா. புரியல? நான் எங்க சபையில பண்றேன். ஆமென். தொடர்ந்து ஒருத்தனை ஒரு இடத்துல விட்டீங்கன்னா, ஒரு அதிகாரியை தொடர்ந்து ஒரே ஊர்ல பல வருஷம் வேலை செய்ய விட்டீங்கன்னா அங்க செட்டில் ஆயிடுவாருன்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுது? 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா கலெக்டராகவே இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? ஆமென். கவர்மெண்ட்க்கு நல்லது. அந்த மாதிரி சபைக்குள்ளேயே சில மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் தேவைப்படுது, மாத்தி உட்கார வைக்கணும். சஸ்பெக்டட் பீப்புள் அப்படின்னா அவங்க மேல தனி கவனம் செலுத்தணும். அவர்களுக்கு சிறப்பான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தனியா ஜெபிக்க வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆமென். எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, வழி தப்பி திரிய பண்ணது. கணவனுக்கு மனைவிக்கு நடுவுல இருக்கிற அந்த உறவை கெடுக்கக்கூடியது எதுவா இருந்தாலும், அது எந்த உறவாக இருந்தாலும், அது எந்த ரூபத்துல அது வந்தாலும் அது பிசாசு தான். அதை புரிஞ்சுக்கணும். ஆல்டர்னேட் வரவே கூடாது. அதுக்கு அந்த கணவன் சொல்றான், ஆம்பளை எப்படி வேணாலும் இருப்பார், அதெல்லாம் கேட்க கூடாது. அடுத்தவர் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப சூடான டாபிக், அதனால தான் ஜூஸ் குடிச்சேன். அல்லேலூயா. அந்த கணவன் சொன்ன வார்த்தை, அப்போ நான் போறேன்னா நான் போவேன், நீ கூட வேணா உனக்கு தேவைன்னா போய்க்கோ, நான் உன்னை கேட்க மாட்டேன். என்ன வார்த்தைங்க இது? சர்ச்சுக்கு வர்ற குடும்பம் இத சொல்றது ஒரு பெந்தகோஸ்த பையன், இதை என்கரேஜ் பண்றது ஒரு பெந்தகோஸ்ட் பாஸ்டர். அப்ப அந்த சபை எப்படி இருக்கும், அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கும், அந்த நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாயே. வழி தப்பி திரிய போனோம். மிஸ்கைடிங் அண்ட் மிஸ்லீடிங். ஒண்ணுல இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான இந்த தவறான உறவுகள் 3 காரியத்துல முடியும். 1, குடும்பம் செதஞ்சு போய் அவமானம் கெட்ட பேர் வரும். 2, ரெண்டாவது காரியம் தற்கொலை. அந்த அவமானம் தாங்க முடியாம தற்கொலை. தற்கொலைக்கு நேரம் அவங்கள கைட் பண்ணோம். 3வது காரியம் மர்டர். குழந்தைகளை கொல்லுதல், கணவனை கொல்லுதல், மனைவியை கொல்லுதல், சிறைவாசம், ஆயுள் தண்டனை. டெய்லி பேப்பர்ல இந்த நியூஸை நீங்க படிக்கிறேன்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. பாக்குறீங்களா நியூஸ்ல? இந்த 3 காரியம் கண்டிப்பா நடக்கும் நம்ம ஊர்ல. 1, பயங்கர அவமானமாயி குடும்பம் செதஞ்சு போயிடும். எல்லா மீடியால நீங்க பாக்குறீங்க. முதல்ல இது ரொம்ப கேள்விப்படல, நம்ம இருந்துச்சு, ஆனா அவ்வளவு பிரபலியமா இல்ல. அந்த காலத்துல 2 கல்யாணம் பண்ற ஆள் யாருன்னா, நல்லா ஜமீன்தார், பெரிய பணக்காரரு, கோடீஸ்வரரு, 1000 ஏக்கர் வச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்ணுவாரு, ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணுவாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. பிச்சைக்காரன் கூட 4-5 பண்ணிக்கிறான். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த ஆவியின் கிரியைகள் தாக்கம் இப்ப அதிகமாயிடுச்சு. அப்ப மிஸ்கைடிங், மிஸ்லீடிங். வெளிநாட்டுக்கு போறேன், ஒரு வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரவங்க வீடு. அவங்க வீட்டுலதான் பாஸ்டுக்கு தெரியாது, பாஸ்ட் பிலீவர் வீட்டுல என்ன தங்க வைக்கிறார்.
நைட்டு சாப்பிட எல்லாம் உட்கார்றாங்க. நான் ஒரு வார்த்தை சொல்ல, உன் புருஷனே உனக்கு புருஷன், உன் புருஷனன்றி வேறொருவன் உனக்கு இல்லாதிருப்பானாக. என்னடா இது, எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு. யாத்ராகமத்துல பிரமாணத்துல படிச்சிருப்பீங்க. ஆமேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்றத நான் டிவைடு பண்ணி சொன்னேன். உன் மனைவியே உனக்கு மனைவி, உன் மனைவி அன்றி வேறொருத்தி உனக்கு இல்லாதிருப்பாளாக. நான் தான் சாப்பிட்டேன், அந்த வீட்டுக்கார அம்மா சாப்பிடவே இல்லை. வாலிப பொண்ணுதான், நல்ல அருமையான சகோதரி. ஒரு குழந்தை 3-4 வயசுல ஒரு குழந்தை. தூங்க போயிட்டாங்க. நைட் 1:30 மணி இருக்கு, என்னுடைய அறை கதவை தட்டுறாங்க. என்னன்னு பாக்குறேன், கதவு திறந்து. என்ன அது கதவு இந்நேரத்துக்கு தட்டுறாங்கன்னு. வெளிநாடுனால பயந்தா கொஞ்சம் திறக்க, இருந்தாலும் திறக்கிறேன். திறந்தால் இந்த சகோதரி அழுது கொண்டு நிற்கிறார்கள். பயங்கரமா விசுவாசித்தனைக்கும் அழுதுட்டு நிற்கிறாங்க. ஏனம்மா அழுகிறீர்? அந்த அம்மா சொல்லுது, நைட்டு நீங்க சொன்ன வார்த்தை என்ன அழ வைக்குது. ஏன் அழுறீங்க அப்படின்னு ஹால்ல லைட் போட்டு, உங்கள் கணவர் எங்க அப்படின்னு. அவர் தூங்கிட்டு இருக்கிறார் பாஸ்டர். ஒரே பிரச்சனை, எனக்கு மைண்ட் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. அப்படி என்ன நான் உங்களுக்கு தவறா சொன்னேன்? உன் கணவரே உனக்கு கணவர், உன் கணவர் அன்றி வேறொருத்தர் உனக்கு இல்லாதிருப்பானாகன்னு சொன்னேன். இதுல என்னம்மா உனக்கு கஷ்டம்? பாஸ்டர், நான் திருமணம் ஆகி நல்லா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா எங்க வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா என் கணவர் சரி கிடையாது. என் கணவருக்கு பலரோடு தொடர்பு. என்னை பப்புகள்ல கூட்டிட்டு போய் இரவு நேரத்துல குடிக்க வைத்து என்னை டான்ஸ் ஆட வைப்பாரு. கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, காட்டுப்பூச்சி மாதிரி இருக்கிற, உலகத்தை தெரிஞ்சுக்கோன்னு அவர் தான் கூட்டிட்டு போய் எனக்கு எல்லாம் பழக்கி விட்டாரு. அப்படியே போய் போய் நாளடைவில் என் கணவர் இல்லாமையே நாங்கள் பப்புக்கு டான்ஸ் ஆட போவோம். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சினிஸ்டார் மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்ல பண்பான குடும்பத்துல வளர்ந்த பெண். இந்த ஆம்பளைங்க கெடுத்தது பாருங்க. சொசைட்டில நீ 4 விஷயம் தெரிஞ்சுக்கணும், கிராமத்து பொண்ணு பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை டான்ஸ் ஆட வச்சு, அந்த பொண்ணை எல்லாரும் பழக வச்சு, இந்த ஆளுடைய மேனேஜரோட அந்த பொண்ணுக்கு தொடர்பாயிட்டு நாங்க 2 பேரும் தனியா வாழலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு ஃபிளைட்டு, நாங்கள் இங்கிருந்து பேங்காக்கு தப்பி போகிறோம். யாரு? புருஷனுடைய ஃப்ரெண்டும் இந்த அம்மாவும் பேங்காக்கு தப்பிச்சு போறாங்களாம். பாஸ்போர்ட், விசா எல்லாம் ரெடி, பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இனி நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வர மாட்டேன், நாங்க போய் அந்த ஆளோட வாழ்க்கையை தொடங்கலான்னு சொல்லி நாங்களா பிளான் பண்ணி டிக்கெட்ல புக் பண்ணி ரெடியா இருக்கு பாஸ்டர். காலையில 6 மணிக்கு நான் கிளம்பணும். கரெக்டா நேத்து நைட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. கர்த்தர் கிருபையில ஏதோ ஒண்ணுல ஏதோ புகுந்த மாதிரி நான் போய் உள்ள புகுந்திருக்கேன். கரெக்டா ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், அம்மா இது வேதத்துக்கு எதிரானது, பைபிளுக்கு விரோதமானது நீ பண்றது. கூப்பிடுவோன் கணவரை. அந்த பெண் கணவரை அழைத்தார்கள். 2 பேரையும் நல்ல அறிவுரை கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த போதகரை வரவழைத்து அவர்களுக்காக ஜெபித்து சமாதானப்படுத்தி அந்த சபையில் விட்டு வந்தேன். இது சம்பவம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு சில நேரத்துல பெண்கள் நல்லவங்களா இருந்தாலும் ஆண்களே கெடுக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரே உங்களுக்கு கொல்லி வைக்கிறவரா இருக்கிறார். சில நேரத்துல ஆண்கள் ரொம்ப நல்ல ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளைங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் சரி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுகளை கூட்டு வீட்டுக்கு வர்றது. கல்யாணமான புதுசப்போ நானும் சங்கீதாவும், என் ஒய்ஃப் தெரியல, சங்கீதானே யாரும் நினைச்சிடாத, அது வேற. ஆமே அடைய சம்சாரம் 20 இயர்ஸ் ஒரே சம்சாரம், ஒன்லி ஒன். நான் ரட்சிக்கப்பட்டு இவனை மாதிரி வாலிபனா இருக்கும்போது ஒரு முடிவிட தம்பி, ஒன்லி ஒன்னு ஒரு டாக்டரின். அந்த ஒன்லி ஒன் என்னன்னா, ஒரே தேவன், ஒரே குமாரன், ஒரே பரிசுத்த ஆவியானவர்,
ஒரே திருச்சபை, ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன், இப்படி எல்லாம் ஒன்லி ஒன் டாக்டரின். ஒரே மனைவி, ஒரே பிள்ளை. புரியுதா? புரியலையா? நான் 18 வயசுல எடுத்த தீர்மானம் 50 வயசுல நான் தெளிவா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணு புத்தி பேதலிச்சுலாம் சொல்லல. தம்பி, நீ இப்ப என்ன தீர்மானத்துல இருக்கிறன்னு சொல்லு. அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான். நீ என்னடா எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்தாரு இந்த பாஸ்டர், காலையில வந்ததுல இருந்து போட்டு வறுத்து எடுக்கிறாரு அப்படின்னு. தங்கம், இப்பவே டிசைட் பண்ணிரு. ஒன்லி ஒன். சொல்லுங்க. ஒரே தேவன், ஒரே குமாரன், ஒரே பரிசுத்தாவியானவர். ஆமென். ஒரே திருச்சபை, ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன், ஒரே மனைவி, ஒரே பிள்ளை. அல்லேலூயா. இதுல தெளிவா இருக்கணும். 18 வயசுல நீ தெளிவு அடைஞ்சிடணும். இந்த தெளிவுக்கு வந்துடணும். பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட அதுக்கு பேரு பன்றி. என்னதுங்க? அல்லேலூயா. பன்றி. ஆமென். தேவனா பார்த்து நம்ம வாழ்க்கையில ஒரு உறவை கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நாமளா தேடி போனா நமக்கு கிடைப்பது ஒரு கழுதை. முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும். பேசாமல் இருந்தால் வீட்டை விட்டு துரத்தி விடும். ஆமென். அது ஏன் அவனையே பார்த்து சொல்றேன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. தேவனா கொடுக்கிற உறவு தான் பெஸ்ட். கண்டிப்பா அதை திருமணத்துக்கு முன்னால கொடுக்க மாட்டார். உனக்குன்னு ஒரு பெண்ணை நியமிச்சு அந்த பெண்ணை தான் கொடுப்பாரு. சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்கு திரும்பியும் வேற ஒண்ணா கொடுக்க மாட்டார். அவ்வளவுதான். அதுல உறுதியா இருங்க. அல்லேலூயா. இந்த மிஸ்லீடிங் இருக்கவே கூடாது. இது பிசாசு. 5:4 5:4 வாசிங்க. ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ள அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். பண்ணுங்க. இந்த ஆவி குடிக்கொள்றவங்க கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒருத்தங்கிட்ட இந்த வேசித்தன ஆவி கிரியை செய்யுது அப்படின்னா, இந்த வேசித்தன ஆவி கிரியை செய்யறதுக்கு மெயின் காரணமே, அதனுடைய அடையாளமே என்னன்னா, தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். நீங்க என்ன அறிவுரை புத்திமதி சொன்னாலும் அவன் திருப்பி வந்து அங்கேயே தான் நிற்பான். இல்லடா வேணாண்டா, அந்த பொண்ணு வேணாண்டா, விட்டுடா, இல்லடா திருந்துடா, பொய் சொல்லாதடா, நீ என்ன வேணாலும் சொல்லு, சரி மம்மி சரி டாடின்னு போயிட்டு அதே பாவத்தை திரும்ப செய்வான். எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் உனக்கு உள்ள போகாது. எத்தனை வசனங்களை கேட்டாலும் அவன் திருந்த மாட்டான். இது எல்லாமே எதோடைய அடையாளம்னா, இந்த ஆவிகளுடைய அடையாளம். வாலிப பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். நீ நல்ல ஒரு முடிவு எடுப்ப ஒரு மீட்டிங்ல, இனி நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனி இந்த பக்கம் போக மாட்டேன், இனி இன்னாரோடு நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். சிம் கார்டை உடைச்சு போடுங்க. மீட்டிங்ல வந்து ஆரம்ப நாட்கள் எங்க கேம்ப்ல வாலிப பிள்ளைங்க என் பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்து, வாலிப பசங்க எனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்புல பாஸ்டர் சிம் கார்டை உடைச்சு போட்டுருவான் கண் எதிரில். ஆமென். நாங்களும் நம்பிடுவோம் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு மாறிடுச்சுன்னு. வெளியில போய் வடா சிம் போட உடைச்சு போட்டு ஏர்டெல் சிம் வாங்கிட்டு போயிடுவான். ஆமென். கிரியைகளை சீர்திருத்த மாட்டாங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. எத்தனை பிரசங்க கேட்கிறீங்க? திருந்துனீங்களா? மாறினீங்களா? பிரதர் சிஸ்டர், நம்ம நினைக்கிறோம்
ஒருத்தரை தப்பா பார்த்தா விபச்சாரம், ஒருத்தர் கூட போய் ஏதாவது செஞ்சா பாவமான விபச்சாரம். பைபிள் சொல்லுது, மனம் திரும்பாத நிலைமைக்கு ஒருத்தனை கொண்டு போனால் அது என்ன ஆவி? நேசித்தன ஆவி. புரிஞ்சுக்கோ. இதனாலதான் உன்னால திருந்த முடியல, மாத்திக்க முடியல. அந்த மொபைல்ல பார்க்கிற படங்கள், நாடகத்தை விட முடியல, பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆபாச காட்சிகளை பார்க்க தூண்டுது. JHM மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு எனக்கு. JHM மீடியா யூடியூப் சேனல். JHM மீடியா. கர்த்தருக்கு சித்தம்னா அத எடுத்து பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட் வரிசையா கொடுத்திருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல வேசித்தன ஆவின்னு 5 டாபிக் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல இந்த பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன். இதை நீ பார்க்கணும், கேட்டுப்பார். அப்பதான் நான் என்ன பேசுறேன்னு முழுமையா உங்களுக்கு புரியும். 99% சபைக்குள்ள இந்த ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. மனம் திரும்பவே மாட்டாங்கிறான். பைபிள் சொல்லுது, அவர்கள் சோரா மார்க்கமாய் போனார்கள். சோரா மார்க்கம் அப்படின்னா தன் கிரியைகளை சீர்திருத்தாமல் கெட்டு அழிந்து போவார்கள். கெட்டு போனாலும் போவேன், அழிஞ்சு போனாலும் போவனே தவிர நான் திருந்த மாட்டேன். கல்யாண வீட்டுல பார்த்தா மாப்பிள்ளையும் மாமியாரையும் காணோம் கடந்த நாட்கள்ல. கேள்விப்பட்டீங்களா? வட இந்தியால மாமியாரை காணோம், மாமனார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு, எத்தனை கேஸ் இந்த கள்ள உறவுகள்ல வந்து நைட்ல கை கட்டி நிக்குதுன்னு ஒரு அதிகாரி கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. காரணம் என்ன? இந்த ஆவிகள் அவர்கள் உள்ளத்தில் குடியிருக்கிறது. எங்க இருக்குது? எங்க இருக்குது? உள்ளம்னா என்னதுங்க? இன்னர் மேன், உள்ளான மனுஷன். என்ன மனுஷன்? புரியுதா புரியலையா? என்ன பாப்பா, புரியுதா புரியல? உள்ள இறங்க மாட்டேன் வசனம். பேச பேச நீங்க நினைக்கிறீங்களா உன்னை பார்த்தா உன்னுடைய ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். வேர்டு உள்ள இறங்க மாட்டேடுது. ஆமென். வார்த்தை உள்ள போகலனாலே ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஏதோ ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண விட்டாரு, அப்படியே ஒப்பேத்திட்டு போயிடலான்னு நினைக்காத தங்கம். தம்பி, உன் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்த பேசுறேன். எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கீழ்ப்படி ஆண்டவருக்கு. ஒரு தாட் உங்க மைண்ட்ல வருதுனாலே அப்பவே கண்ணை மூடி இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தத்துல இந்த சிந்தனைய என்னை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. கலாத்தியர் 3:13-14 படி தலைமுறையாய் இந்த சாபம் வரும் என்று சொன்னால் இதை இயேசுவின் நாமத்துல நீக்கி போடும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிரு. ஜெபிச்ச நீ தப்பிச்ச. நீங்க நினைக்கிறீங்களா இதுக்கு வயசு இருக்குதுன்னு? கிடையாது. 70 வயசு 80 வயசு ஆனாலும் இந்த ஆவி கிரியை செய்யும். காட்பாடியிலிருந்து பாக்காலா போகிறதுக்காக ட்ரெயின்ல ஏறுறேன். 97வது வருஷம். ஏன்னா ஒரு வயசானவர் 83 வயசு தாத்தா கூட்டிட்டு போறார். 83 வயசு தாத்தா கூட்டின்னு போறார். அப்ப நான் வாலிப பையன். ட்ரெயின்ல போறோம், ஒரு விடுதலை ஊழியத்துக்காக என்னை கூட்டிட்டு போறார். தாத்தா எப்பவுமே கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார், நல்லா கிளாஸ் கருப்பு கண்ணாடி. கருப்பு கண்ணாடியில 2 நல்ல விஷயம் இருக்குது. ஒண்ணு, சன்லைட் சீக்கிரமா கண்ணை தாக்காது. செகண்ட், எங்க பாக்குறோம்னு யாருக்கும் தெரியாது. புரியல? ஆமென். இந்த தாத்தா கண்ணாடி போட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு.
எதிர்க்க காலேஜ் பிள்ளைங்க வெள்ளூர் ஸ்டேஷன்ல இருந்து ஏறுது காட்பாடியில வந்து, எல்லாம் காலேஜ் பிள்ளைங்க, எல்லாம் 16 to 18 20 வயசு. ஒரு 10 பிள்ளைங்க ஏறி உட்கார்ந்துக்கிச்சிங்க. பொதுவா பொண்ணுங்க இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இப்படிதான். நம்மளை யார் பார்க்கறா, நம்மளை யார் கவனிக்கிறா, நமக்கு எங்க ஆபத்து இருக்கு, இந்த அறிவே இந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. எரும மாட்டு ஜென்மங்க. அப்படியே போங்க, பேசுங்க, சிரிக்குங்க, விளையாடுங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தாய்மார்கள் உங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க உடை எப்படி இருக்கணும், அவங்க ஒரு பொண்ணு சிரிக்கிறதே கவனமா இருக்கணும். அந்த பொண்ணோட சிரிப்பே அவளுடைய பலவீனத்தை காட்டி கொடுத்துரும். புரிஞ்சுக்கோ. ஆமேன். பசங்க அப்படிதான் இருப்பானுங்க. பசங்களுக்கும் சொல்றேன், ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்ன்றத தாய் தகப்பன் கிட்ட கேட்டு படிச்சுக்க தம்பி. புரியுதா? அப்பதான் உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். தாத்தா உட்கார்ந்துருக்கார், தாடி திடீர்னு தாத்தா பேசுறத நிறுத்திட்டார். தாத்தா பேசுறத நிறுத்திட்டாருன்னு உடனே எனக்கு டவுட் வந்துட்டு, எங்கடா பாக்குறாருன்னு எங்க பார்த்த கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, எங்க பாக்குறாருன்னே தெரியல. நான் மெல்லமா கண்ணாடி அப்படி கழட்டி பார்த்தேன். பார்த்தா கருவிழி இல்ல, வெள்ளவிழி மட்டும்தான் இருக்கு. அந்த பொண்ணுங்களை பார்த்து அப்படியே நின்னுருச்சு. மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஆவி, உள்ள இருக்கிற ஆவி மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியில வந்துருச்சு. அந்த பிள்ளைங்களாம் பயந்துட்டுங்க. ஏன்னா தாத்தாக்கு என்ன இருக்குது, கண்ணு வெள்ளையா இருக்குது. தலையில கை வச்சு ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், பொல்லாத வேசித்தன ஆவிய, வெளியே போனோன்னு அப்படியே மயங்கிட்டார், விழுந்துட்டார். பிள்ளைங்களாம் ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த பிள்ளைங்க பேய் பிசாசுன்னு ஓடிடுச்சுங்க. எல்லாம் துரத்தியாச்சு. தாத்தாவை கூப்பிட்டு கேட்கிறேன், ஏன் அது உன் பேத்தி வயசு, வாலிப பையன், கல்யாணம் ஆகாத பையன், நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், நானே ஜன்னலை திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு வரேன், உமக்கு என்னையா அப்படி பாக்குறதுக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து இது என்னோட பலவீனம் அப்படின்றார். இது பலவீனம் இல்ல, இது ஒரு ஆவி. இன்ஃபாக்சுவேஷன் எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பார்க்க தோணும். பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே மனசுக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு வேண்டாம். அவக்கு முன்னால குடும்ப சூழ்நிலை வரும், அம்மா அப்பாவுடைய கஷ்டங்கள்லாம் முன்னால வரும். நம்ம அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு நம்மளை படிக்க அனுப்புறாங்க, கூலி வேலை செஞ்சு நம்மளை காப்பாத்துறாங்க, இது நம்ம வயசுக்கு தேவையில்லைன்னு ஒரு பொண்ணுக்கு தோணும் உள்ளத்துக்குள்ள. அப்படி தோணுச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, அது நேச்சுரல். உடனே அந்த பொண்ணு மனசுல நினைக்கும், நம்ம அப்படி கிடையாது, நம்ம கடவுளுடைய பிள்ளை, இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு என்ன வரும். ஆனா திரும்ப திரும்ப அடிக்ஷன், அடிமைத்தனம். அடிமைத்தனம் என்பது பார்த்த விஷயத்தையே திரும்ப திரும்ப பார்க்க தூண்டுவது, பார்த்து ரசித்த காரியங்களை திரும்ப திரும்ப ரசிக்க வைப்பது, பார்த்த பார்வையிலேயே தன் உடலில் சந்தோஷங்களை எண்ணங்களில் அனுபவிப்பது. இது எல்லாம் இருக்கு என்று சொன்னால் டெஃபினட்டா இது ஹியூமனிட்டி கிடையாது, இட் இஸ் a demonic. எப்பவுமே நான் சொல்லுவேன், செகண்ட் லுக் இஸ் a demon look, ஃபர்ஸ்ட் லுக் இஸ் a human look. முதலாம் பார்வை, இரண்டாம் பார்வைன்னு ஒண்ணு இருக்குது. ஆமேன். ஒரு பொண்ணு ரோட்ல எப்படி கிராஸ் ஆகுது, ஒரு பையனும் கிராஸ் ஆகுறான். அந்த ஆண் இந்த பெண்ணை பார்க்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்ணும் இந்த ஆணை பார்ப்பாள். கண்டிப்பா பார்க்காம போக வாய்ப்பு இல்லை. ஆண்களுக்கு கண்ணு 90 டிகிரில டைரக்டா வேலை செய்யும், பெண்களுக்கு கண்ணு 360 டிகிரில இன்டைரக்டா வேலை செய்யும். இவ்வளவுதான் மேட்ரு. புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படித்தான் தலை குனிஞ்சிட்டு போவா, ஆனா சைட்ல கண் எங்க போயிருக்கோம், டக்குன்னு இந்த சைடு 180 டிகிரில இப்படி திரும்பி அப்படி பார்க்கும். அந்த ரோலிங், கண்ணு ரோல் ஆகுறது ரொம்ப பவர்ஃபுல். பையனுக்கு அப்படி இல்லை, பேனு 90 டிகிரில அப்படியே பார்த்துட்டு நிற்பான். ஆமென். அவன் பார்க்கறத கண்டுபிடிக்கலாம், ஆனா இவ பார்க்கறத கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் தெரியாம நான் அந்த புல்பீட்டுக்கு வர கிடையாது. புரியுதா? எங்கேயும் காதுல பூ சுத்தலான்னு மட்டும் வாலிப பிள்ளைங்க நினைக்காதீங்க. ஆமென்.
எதுக்காக இது சொல்றேன்னா தங்கம், ஃபர்ஸ்ட் லுக்ன்றது ஹியூமன் லுக். இப்ப அப்படி கிராஸ் பண்ணும் போதே ஒரு பெண்ணு பாத்தரா, கட்டம் சட்டை போட்டிருக்கான், அமேன், ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான், தலையை இப்படி சீவிருக்கான், இன்னும் அவனுக்கு மீசையே இல்ல, எல்லாம் கணக்கும் பண்ணிடுறான். பண்ணி மார்க் போட்டுறான், 30 மார்க், ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு போறான். பையனும் என்ன பண்றான், ஹைட்டை பாக்குறான், கலரை பார்ப்பான். ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்பான்னு நான் சொல்ல விரும்பல. ஆமா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு பெண்ணை பார்க்கும் போதே தவறாதான் பார்ப்பான். அடுத்தது அந்த பொண்ணு கலரை பார்ப்பான், ஆமென், ஹைட்டை பார்ப்பான், அது இழிச்ச வாயா இல்லையான்னு பார்ப்பான், மடங்குமா மடங்காதா. ஒரு ஹாய் சொன்னா மடங்குறது இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா மடங்குறது இருக்குது, பிரியாணிக்கு மடங்குறது இருக்குது, 65க்கு மடங்குறது, இப்படி நிறைய மடங்குற கேஸ் இருக்குது. இது எதுல மடங்குன்றது கண்டுபிடிக்கிறது தான் அவனுடைய சேலஞ்சு. புரியுதா உங்களுக்கு? சிரிக்கிறானுங்க பாருங்க. டேய், சிரிப்புல 1008 அர்த்தம் இருக்குடா. ஆமென். கவனிங்க, கரெக்டா அவன் ஐடென்டிஃபை பண்ணிடுவான். அப்ப தாண்டறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டீங்க, பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதை தாண்டறதுக்கு முன்னால இன்னொரு முறையும் அவளை பார்க்கணும்னு உனக்கு தோணுது இல்ல? அப்படி போறதுக்குள்ள இன்னொரு முறை திரும்பி பார்ப்ப நீ. சொல்லுங்க, அதுதானா? சொல்லுடா, ஏண்டா வாய் திறக்க மாட்டேன்ற? அதுதானா, அங்கத்தானா, அப்படித்தானா? இந்த 3 கேள்வி உனக்குள்ள வரும். வருதா? அதுதானா, அங்கத்தானா, அப்படித்தானா? இந்த 3 கேள்விக்கு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சனால தெரிஞ்சுக்கோ, வேசித்தன ஆவி உள்ள என்ட்ராயிடுச்சு. ஆமென். தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? நீங்க படிக்கலாம் வேணாம், 2 சாமுவேல்ல 11ல பத்சேபாள் குளிக்கிறா, இவ உப்ரிகை மேல சுத்துறா. வேதம் சொல்லுது, அவளை கண்டு, என்னதுங்க, அவளை கண்டு விசாரித்து ஆள் அனுப்பி அவளோடு பாவம் செய்தான். சுருக்கமா சொல்றேன், 2 சாமுவேல் 11ல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்டெப் பாருங்க. பார்த்ததோடு முடிக்கல. புரியுதுங்களா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னது, திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணுது. அடுத்த நாள் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு அதே டைமிங்க்கு போய் நிற்பான். அதே கவர்மெண்ட் பஸ் 1000 பஸ் வந்தாலும் விட்டுட்டு அந்த பிரைவேட் பஸ்ல தான் ஏறுவான். அந்த பொண்ணு எந்த பஸ்ல வருதோ அந்த பஸ்ல தான் போய் ஏறுவான். நீ நல்லா கவனிச்சு பாரு. அதனாலதான் சில பஸ்ல கூட்டம் தொங்கிட்டு வரும். ஆமென். அப்ப பின்னாலேயே பாவம், காலேஜ் போற வரைக்கும், ஸ்கூல் போற வரைக்கும். அதுக்கப்புறம் இவன் காலேஜுக்கு போய் லேட் ஆயிரும், வீட்டுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஊழியம் ஆரம்பிப்பான், திரும்பி 4 மணிக்கு அவ காலேஜ் முடிஞ்சு வரும்போது. ஊழியத்துக்கு கூட இவன் இப்படி டைமுக்கு போயிருக்க மாட்டான். இப்படியே நாள் பட இந்த அடிமைத்தனம் என்பது அவனுக்குள்ள வரும். அடுத்து பார்க்காமல் அவனால என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. எங்கடா காணோம், கண்ணு தேடும். இது பஸ் ஸ்டாண்ட்ல நடந்துட்டு இப்ப சபைகள்லயே நடக்குது. சபையிலேயே தேடுறான், எங்கடா நான் மாலை காணோம் அப்படின்னு. ஆமென். கண்ணு அளவாயுது, அப்படியே எங்க போகுது, எங்க பாரு, எங்கடா யாரா, எங்கடா காணோம். ஆமென். கண்களை நிச்ச 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 3 காரியத்தை குறிப்பிடுறாரு. கண்களை நிச்ச, மாம்சத்தின் நிச்ச, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியம் உள்ளுக்குள்ள இருக்கும். லஸ்ட் ஆஃப் த ஹைஸ் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். சரி, அந்த பொண்ணை பார்த்தான் இல்ல,
செகண்ட் லுக்ல பார்த்தான்ல, பார்த்துட்டு வீட்டுல போய் கண்ணை மூடுனா அப்படியே அந்த அழகிய தேவதை அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னால வந்துடுறான். ஏஐல என்ன, ஏஐல கமாண்ட் கொடுத்து ப்ராம்ப்ட் கொடுத்து தான் வீடியோ கிரியேஷன் பண்ணணும். ஆனா இங்க கமாண்டும் இல்ல, ப்ராம்ப்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கண்ணை மூடுனாலே டூயட் பாட ஆரம்பிச்சிடறான். அப்படியே நினைவுகள், ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய விஷயம் மனதுல பதியுது. அவசியம் இல்லாத எதுவும் மனதுல பதிஞ்சிருக்காது. வழியில எத்தனை நாயை பார்த்த, இப்ப கண்ணை மூட அந்த நாய் தெரியுதா பாரு, உன் கண்ணுக்கு தெரியாது. எத்தனை பன்றிய பார்த்த, கண்ணை மூடி பாரு, அந்த பன்றி உனக்கு தெரியுதான்னு தெரியாது. தெரியுதா? நீங்க வரும்போது ஒரு நாய் அடியில படுத்திருந்துச்சு, வண்டிக்கு அடியில. எத்தனை பேர் பார்த்தீங்க? இப்ப கண்ணை மூடி பாருங்க, அது தெரியுதா பாருங்க, தெரியாது. அது எப்படா ஜட போட்டது மட்டும் உனக்கு கரெக்டா தெரியுது? அப்ப எங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, உன் மெமரியை பிசாசு ஆட்கொள்றான். நார்மலா ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்வாங்க. வெள்ளக்காரன் அந்த காலத்துல சொன்னான், ஒரு மனிதனுடைய மனது சிந்தனை வெறுமையா இருக்கும் பொழுது தங்க அந்த கீபோர்ட்ல இருந்து கையெடு, நீயே கீபோர்ட்ல இருந்து கையெடு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, பிரசங்கத்தை கேட்காம நீ கீபோர்டு கை வச்சு வாசி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற. இட்ஸ் நாட் கரெக்ட். வசனத்தை கவனி, முதல்ல கவனிங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய சிந்தனை எம்டியா இருக்குதோ, வெறுமையா இருக்குதோ, அந்த சிந்தனை வெறுமையா இருக்கும் போது அந்த ஆவி உள்ள புகுந்து அந்த இடத்தை ஆட்கொள்ளும். இது வெள்ளக்காரன் சொன்னதும் நீங்க யோசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 12ல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். கவனிங்க, வாசிங்கம்மா. 43, 44. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும். அண்டர்லைன் பண்ணுங்க. That empty place should be occupied. உன் மனது சிந்தனை என்னைக்கு வெறுமையா இருக்குதோ அந்த இடத்தை நிரப்ப பிசாசு முயற்சிப்பான். இதான் நான் பேச வர்றது. இப்போ மார்க்கெட்ல மூட்டை தூக்குறார் ஒருத்தர், இல்ல ரொம்ப கடுமையான வேலை, தொழிலாளி. அவருக்கு இப்படிப்பட்ட காரியம் தோன்றதுக்கு டைமே இருக்காது. வயிற்று பசி, அவன் நின்று வேடிக்கை பார்த்தானா 10 நிமிஷம் பார்த்தாலும் அவன் சம்பளம் போயிடும். அவன் குடும்பம் பசி பட்டியல போகும். அவனுக்கு தப்பு பண்ணுன்ற எண்ணம் வராது. அவனுக்கு தப்பு பண்ணுன்ற எண்ணம் வராது. ஏன்னா வாழ்க்கையில உழைச்சாதான் காசு. பிள்ளைங்க ஸ்கூல் போகுது, காலேஜ் போகுது. ஒரு புள்ள நல்லா படிக்குது, ஒரு புள்ள நல்லா படிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? இந்த பிள்ளைக்கு எல்லாம் கிடைச்சிருது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றதெல்லாம் மேக்சிமம் பாருங்க யாருன்னு, விவசாயிகளுடைய பிள்ளைங்க, ஆடு மேய்க்கிறவங்க பிள்ளைங்க, வறுமையில ஏழ்மையில இருக்கிறவங்க பிள்ளைங்க. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல போட்டுக்க ட்ரெஸ் கூட இருக்காது. இங்க பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, மினு ஜிகு ஜிகு ஜிகுன்னு. அது போட்டுக்கிட்டு ஜிலாம் போட்டுக்கிட்டு போறவங்க வரவங்க பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன்னு காட்டிட்டு போகுது. அது இல்லாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்கு பசி பட்டினியில. அதோடைய நோக்கமெல்லாம் படிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்றணும், நம்ம தேசத்துக்கு நல்லது செய்யணும். இது மட்டும்தான் அந்த குழந்தைங்க மனசுல இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படுது. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்குறான், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவன் இஷ்டப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, அவன் சந்தோஷப்படுறதுக்கு என்ன தேவை எல்லாம் செய்யறாங்க. அதனால அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? ஐடியல் மைண்ட் இஸ் a devil's workshop. பிசாசு வேலை செய்யும். அப்ப எப்பவும் உங்க பிரெயினை
உங்க மனதை என்கேஜா வச்சுக்கணும். என்கேஜ்டு மீன்ஸ் துதியில, ஜபத்துல, வேத வாசிப்புல, ஸ்டடீஸ்ல, ரீடிங்ல. சும்மா இருக்கிற நேரம் ஒரு புக் எடுத்து வாசிச்சு பாருங்க, அப்படியே கொஞ்ச நேரம் வாசிக்க நீங்க தூங்கிடுவீங்க. அதே சும்மாவே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேனை பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு பல ஆராய்ச்சி சிந்தனைகள்லாம் வரும். சோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுங்க, சிந்தனையை ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. சிந்தனை என்னும் போர்க்களம் என்ற புத்தகத்தை ஜாய்ஸ் மேயர் அம்மையார் எழுதுறாங்க. மைண்ட் இஸ் யுவர் பேட்டில் ஃபீல்ட். பிசாசு ஆளுகை செய்யற முதல் இடமே உங்க மைண்ட் தான். அதை உடைக்கணும், அந்த இடத்தை உடைக்கணும். அந்த வெறுமையான இடத்தை அபிஷேகம் நிரப்பணும். அந்த வெறுமையான இடத்தை ஆவியினுடைய பிரசன்னம் நிரப்பணும். நிரப்பி இருந்தா ப்ராப்ளமே இல்லை பிரதர், நீங்க பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா? எம்டியா இருக்குது. அது வெறுமன ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டால் தன்னிலும் வேறு 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து குடி போகும். பிசாசனுடைய தன்மை. பக்கத்துல கை குடிச்சு திறந்து வீட்டுல நாய் போந்த மாதிரி. நீ ஏமா உன் சிந்தனையை திறந்து வச்ச? ஆமென். கேள்வி அதுதான். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. ஒருத்தன் பார்த்து உன்னை வந்து அசிங்கமா பாக்குறானா, நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ முறைக்கிற முறையில அவன் என்ன ஆயிருக்கணும்? நீ பார்க்கிற பார்வையில, ஒரு பொம்பளை பார்க்கிற பார்வையில ஒரு நாட்டையே எரிக்க முடியும்னு சங்க இலக்கியத்துல வாசிக்கிறோம். நீ நாட்டை எரிக்க வேண்டாம். ஆமென். பார்த்து முறைக்கிற முறையிலேயே அவன் அங்கேயே என்ன ஆயிரணும்? அங்கேயே என்ன ஆயிரணும்? அப்படி ஒரு பொம்பளை நெருப்பா இருந்தா எவன் பக்கத்தில் வர முடியும்? ஆமென். அவன் பார்த்த உடனே இந்த பொண்ணு சிரிச்சுட்டு கீழே கோலம் போடு. உன்னை கையில தானே கோலம் போட சொன்னாங்க, இன்னத்துக்கு காலில் கோலம் போடுற? வாலிப தங்கச்சி, பாப்பா, மகளே, நீ என் மக வயசு, உனக்கு சொல்றேன், நெருப்பா இருக்கணும் இந்த காலம். நம்மளை காப்பாத்துறதுக்கு சிங்கப்பெண் படையெல்லாம் இருக்குது. ஆனாலும் எல்லாம் முடிஞ்சு போய் வந்தா என்ன பண்ணுவ? அவங்களும் என்னப்பா பண்ணுவாங்க? 4 கோடிக்கு மேல இருக்கிற தமிழ்நாட்டுல எத்தனை பெண் படை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? காப்பாத்துவாங்க, போன் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுவாங்க. காரியம் முடிஞ்சு போச்சுன்னு என்ன பண்ணுவ? நெருப்பா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். வயசானவங்களை விட்டு வைக்கிறது இல்ல. 50 வயசு 60 வயசு ஒருத்தன் போன் பண்றான் ஒரு அம்மாவுக்கு, ஐ லவ் யூ அப்படிங்கிறான். 25 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த அம்மா சொல்லுது, டேய் அறிவு கட்டவனே, எனக்கு வயசு 55 60 ஆக போகுது, என்னையாடா ஐ லவ் யூ சொல்ற? பரவாயில்ல ஐ லவ் யூ அப்படின்றான். செருப்பு பிஞ்சிடணும் அந்த அம்மா. அடுத்து சொல்லுது, வேற மெத்திலாம் இருக்குடா எனக்கு, விட்டுடா அப்படின்னு அந்த பையன். அவன் பரவாயில்ல ஐ லவ் யூன்றான். அபிலமக்கு சாரால ஆதியாமத்துல கடத்துறாரு. கடத்தும் போது ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா? 75 வயசுல வீட்டை விட்டு வெளியில வரார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயசு டிஃபரெண்ட், கிட்டத்தட்ட 65 வயசு. யாருக்கு? சாராளுக்கு. இந்த 65 வயசு பாட்டி அழகா இருக்குதுன்னு இந்த ராஜா தூக்கிட்டு போயிட்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பைபிள்ல 4000 வருஷத்துக்கு முன்னால 65லயே பாதுகாப்பு இல்லை. நீ 2026ல 25க்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இப்போ பெண்களுக்கு எல்லாம் ஒரு தைரியம், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளை பார்த்தா விட்டுருவாங்கன்னு. 100 வயசு நீ பல்லு எல்லாம் உழுந்து போன பாட்டி ஆனாலும் சரி, இந்த உலகம் உன்னை பின்தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆமென். கவனமாயிரு. ஏன்னா இவன் செய்யல, இவன் ஆவி இவனை பிடிச்சு ஆட்டி படைக்குது. இந்த ஆவி உள்ள புகுந்து கிரிய செய்யுது.
திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவுகள் சபிக்கப்பட்ட சத்துருடைய கிரியை. வேசித்தனாவே இது எங்க குடியிருக்குது? உள்ளத்துல குடியிருக்குது. இது ப்ராப்ளம் எங்க? இன்னர் மேன்ல ப்ராப்ளம். உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலனடைய செய்யறது பரிசுத்தாவினருடைய வல்லமை. ஆனா இது என்ன பண்ணுது? உள்ள போய் உட்கார்ந்துருது. இந்த இன்னர் மேன்ல கிரியை செய்யும் பொழுது தாவீது பத்சபேல பார்க்கிறான். பார்த்ததோட வரல, ஆள் அனுப்பி அவளை விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பண்ணானா? எதுக்கு விசாரிக்கணும்? வீட்டுல அப்பா அம்மா முகத்தை பாக்குறான். ஒரு நாள் கூட அம்மாவை பார்த்து ஏமா டல்லா இருக்கிற, உடம்பு சரியில்லையான்னு கேட்டதில்லை இந்த பயவுல. ஆமேன். ஆனா கூட படிக்கிற பிள்ளைய மட்டும் டெய்லி கேட்கிறான், என்னப்பா ரொம்ப டல்லா இருக்க, உடம்பு சரியில்லையா உனக்கு, சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு தன்னுடைய காதலியை பார்த்து ஒரு நாளைக்கு 100 முறை கேட்கிறான். ஆமேன். வீட்டுல தாயும் தகப்பனும் சாப்பிட்டாங்களா தெரியாது. உன் தங்கச்சி சாப்பிட்டுச்சா தெரியாது. உங்க அக்கா சாப்பிட்டுச்சாடா தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரி சாப்பிட்டாலே இல்லையா மட்டும் கரெக்டா சொல்றான். எப்படி? நல்லா கவனிங்க. அளவு கடந்த அக்கறை சம்பந்தம் இல்லாத உறவுகளில் இருந்து வரும்போது கவனமா இருக்கணும். சொல்லுங்க, அக்கறை. யாருக்கு நம்ம மேல அக்கறை இருக்கணும்? யாருக்கு நம்ம மேல அக்கறை இருக்கணும்? பாப்பா உனக்கு யார் மேல, உன் மேல யாருக்கு அக்கறை இருக்கணும்? பப்பா மம்மா. அப்பா அம்மாவா? ரைட். நான் இங்கிலீஷ்ல சொன்ன, நீ தமிழ்ல சொல்லிட்ட. குட் கேர்ள். ஆமேன். உன்னை விசாரிக்கிறதுக்கு தகுதியானவங்க யாரு? அப்பா கேட்கலாம், அம்மா கேட்கலாம். ஏண்டா என்னடா என்ன டல்லா இருக்க கேட்கலாம். வர்றவன் போறவன் எல்லாம் ஒரு பொண்ணு மேல கரிசனை காட்டுறான் அப்படின்னா கவனிக்கணும். நீ கூட வேலை செய்யறான், நீ வேலை செய்யற, புருஷனே கேட்கல ஏமா உடம்பு சரியில்லையா என்னன்னு, கூட வேலை செய்யறவன் கேட்கறான், என்னங்க மேடம் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ பெண் முழிச்சுக்கணும். பொல்லாத ஆவி, அவனுக்கு முன்னாலேயே சொல்லு, சபிக்கப்பட்ட ஆவி, நாசமா போன ஆவி, கொள்ளையில போன ஆவி, பாலா போன ஆவி, செருப்பு பிஞ்சிருண்டான்னு சொல்லணும். சொல்லிப்பாரு. அடுத்த நாள் உன்னை அவன் சாப்பிட கூப்பிடுவானா? கடைக்கு கூப்பிடுவானா? ஹோட்டலுக்கு கூப்பிடுவானா? உன்னைய சபி அப்பவே இயேசுவின் நாமத்துல. ஆமேன். உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இயேசுவின் நாமத்துல சபி. உன்னை விசாரிக்கிறதுக்கு தகுதியான பத்சேபாளுடைய மனைவியை யார் விசாரிக்கணும்? பக்கத்துல கை குடிச்சல், யார் விசாரிக்கணும்? உரியாதான். உரியாவுடைய மனைவி பத்சேபாள். பத்சேபாள் ஒரு மனைவி இல்லையா, கல்யாணமானவர். இப்ப யார் விசாரிச்சிருக்கணும்? அதுமே ஆள் அனுப்பி விசாரிக்க கூடாது. என்ன பண்ணணும்? உரியா நேரடியா போய் விசாரிச்சிடணும். அல்லேலூயா. தாவீது விசாரிக்க வேண்டிய ஆள் எங்க இருக்குது? உங்களதான் கேட்கறேங்க. தாவீது விசாரிக்க வேண்டிய ஆள் எங்க இருக்குது? அரண்மனைக்குள்ள இருக்குது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆம்பளைகளுக்கு வீட்டுல இருக்கிறது கண்ணு தெரியாது, ரோட்ல இருக்கிறது மட்டும்தான் நல்லா தெரியுது. ஆமேன். அரண்மனைக்குள்ள இருக்குது. நீ விசாரிக்க வேண்டிய ஆளு விசாரிக்கல. மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் மணக்குது. என்ன பண்ண முடியும்? பொல்லாத ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, நாசமா போன ஆவி, கொள்ளையில போன ஆவி, குடும்பத்தை கெடுக்க வந்த ஆவின்னு சபி. ஆமேன். எவனோ ஒருத்த ஹாய் ஹலோன்னு மெசேஜ் போடுறான், உடனே ரிப்ளை பண்ணாத. மே ஐ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு மெசேஜ் ரிப்ளை அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோ, பாலா போச்சு. அடுத்த சைட்ல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு சரியான மோசமான ஆளு. அடுத்து மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னுமா. கான்வர்சேஷன் இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஏவல் தனிமையா இருந்த போது சர்ப்பம் அவளை பார்த்து, கவனிங்க வாசிமா,
உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் அந்த நோக்கியோவை தூக்கிடுங்க, இப்ப சாம்சங்க்கு மாறிடுங்க. புரியல? இவட நோக்கி அவட நோக்கி எவட நோக்கி? வீட்டுக்காரன் இல்லாத நேரத்துல நீ இன்னத்துக்கு என்ன நோக்குற? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. கேட்கணுமா கேட்க கூடாதா? சார் ஃபர்ஸ்ட் இடமே தப்பு சார். ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங், அதுல ஒரு பாப்பா சொல்லுது, என் வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை வந்துட்டு, என் வீட்டுக்காரு என் ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் போன் பண்ணி கேர்ள்ஸ் அவ வந்தாளா எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்ட உடனே அந்த பொண்ணுங்களுடைய வீட்டுக்காரங்க இந்த பொண்ணுக்கு மெசேஜ் போடுறாங்களா, கால் பண்றாங்களா. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் உனக்கு இன்விடேஷன் வந்துருது. கல்யாண மண்டபம் புக் பண்ணிட்டான், பிரியாணிக்கு ஆர்டர் பண்ணிட்டான், பத்திரிக்கையும் அடிச்சுட்டான். உனக்கு தேவையே இல்லாத கால் ஏன் வருது? கவுன்சிலிங்ல ஒரு பாப்பா சொல்லுது, எப்படி சார் வரும்? ஒரு திருமணமான பெண்ணுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் ஏதோ மனஸ்தாபனா உடனே அடுத்த நாள் கால் போயிருது. கொஞ்சம் கேப் வந்துச்சுன்னா கால் போயிருது. கொஞ்சம் ஒரு இடரல் வந்தா கால் போயிருது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தப்பு கிடையாது, தப்பு. ஆமென். எது தப்பு கிடையாது? ஆமென். அதுல நல்ல நோக்கம், நல்ல காரணம், நல்ல காரியங்கள் இருக்கணும். விசாரிக்கலாம். புருஷன் போன் பண்ணி ஏமாட்ட எல்லாம் இருக்க, என்ன சாப்பிட்டேன், ஒரு நாளைக்கு 100 முறை கூட கேட்கலாம். கேட்கலாமா கேட்க கூடாதா? நீங்க சலிச்சு போய் இப்பதானே சொல்லி தொலைஞ்ச, வச்சு தொலைய வந்தேன்னா கொன்னே போடுவனின்னு கூட நீ திட்டலாம், தப்பு இல்லை, அதுவும் வீட்டுக்கார். ஆமென். ஆனா நீ என்ன சாப்பிட்ட, நீ இன்னொருத்தனுக்கு அடுத்த அம்புஜம் கதை நமக்கு எதுக்கு? பக்கத்துல கை கொடுத்துக்க, அடுத்த அம்புஜம் கதை எதுக்கு நமக்கு? அது என்னமா பண்ணிட்டு போட்டும், அது எப்படியோ போகட்டும். மேடம், நான் எதுக்காக சொல்றேன்னா உங்க நல்லதுக்காக சொல்றேன் மேடம். ஏன் நல்லதுக்கு சொல்றதுக்கு என் வீட்டுக்காரர் இருக்கிறார். சர்ப்பம் அவளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவனை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோகிதை வேணும். என்ன வேணும்? யோகிதை வேணும். யார பத்தி பேசுறது? பொல்லாத ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, கொள்ளையில போன ஆவி, நாசமா போன ஆவி, பாலா போன ஆவி. நீ யார பத்தி பேசுற? எங்க அப்பா எங்க தேவனை பத்தி எங்கிட்ட கேள்வி கேட்கிறியா? செருப்பு பிஞ்சிரும். பாவம் அன்னைக்கு செருப்பு போடல ஏவாள், அதனால தெரியல எனக்கு என்ன பிஞ்சிரும்னு சொன்னான்னு தெரியல. ஆமென். சொல்லிருக்கணுமா சொல்லிருக்க கூடாதா? பக்கத்துல கை குடிச்ச புருஷன் இல்லாத நேரத்துல யார் உங்களை நோக்கினாலும், உங்களை பார்த்து சிரித்தாலோ பேசினாலோ கிண்டல் பண்ணாலோ என்ன செய்தாலும், ஆமென், காலில் அதுக்குன்னே 4 பழைய செருப்பு வீட்டுல எடுத்து வைங்க ரெடியா. புது செருப்புல அடிச்சா கூட மானம் போகாது. ஆமென். இந்த வைராக்கியம் என்னைக்கு பொம்பளைக்கு வருதோ அன்னைக்குதான் இந்த ஆவியை துரத்த முடியும். ஆமென். சும்மா பாஸ்டுக்கு மேல நின்று பிசாச துரத்துறேன் அதை துரத்துறேன்னு துரத்திலாம் ஒன்றும் பிரச்சனை. நாங்க இங்க துரத்தி விட்டா நீங்க 10 கூட்டிட்டு போய் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறீங்க. ஆமென். நீ துரத்தணும். வாலிப தம்பி, நீ துரத்தணும். உன்னுடைய நோக்கம் படிப்பு, எதிர்காலம், ஃபியூச்சர் இப்படி இருக்கணும். ஆமென். 10 பிள்ளைங்க போட்டோ உனக்கு வந்து கொடுப்பாங்க. நீ 10ஐயும் பார்த்துட்டு வேணுமா வேண்டாமான்னு ஜெபிச்சு சொல்றேன்னு சொல்லணும். உனக்கு இவ்வளவு மவுஸ் இருக்குது. நீ காஞ்ச மாடு கம்பள பூந்த கதையா போய் எங்கேயாவது பூந்துக்கணும் குத்துது கொடையுதுன்னு சொன்ன கடைசியில எவனாவது கல்யாணமானதுக்கு அப்புறம் பொண்டாட்டி செல்லன் என்கிட்ட வந்து அவனால போட்டு வச்சு கும்முன்னு முதல்ல. ஏன் ஜபம் சரியில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. பொறுமையா இரு. என்னடா வயசு தம்பி உனக்கு? சார், கல்யாணமான ஆண்கள் இங்க பின்னால
மகான்கள் உட்கார்ந்துருக்கீங்க. மகான்கள். எவ்வளவு செலவு தெரியுமா சார்? ஒரு குடும்பம் நடத்தணும்னா அண்ணன் எவ்வளவுன்னு செலவாகும் அப்ராக்ஸ்? அந்த கருப்பு சட்டை போட்ட அண்ணன் சொல்லுங்க, முன்னால இருக்கிறீங்க. இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு ஒரு குடும்பம் நடத்தணும்னா எவ்வளவு செலவாகும் அண்ணா? 15,000 ரூபாய் ஆகும் குறைஞ்சபட்சம். ஒரு சின்ன ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஒரு அதுமே ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா பத்தாது இல்லைங்களா? 30,000 ரூபாய் ஆகுது. சரி 15, ஒரு குழந்தை வந்தா 30,000. ஒரு பரோட்டா வாங்கி கொடுக்க கூட உங்ககிட்ட காசு இல்லை. கட்டிட்டு வர்ற வேணா பருப்பு சாம்பார் வாங்கி கொடு, பருப்பு சாதம் கொடுனா கேப்பா? சொல்லு பார்க்கலாம். மட்டன் நல்லி எலும்பா வாங்கிட்டு வான்வா ஒரு நாள் தலைக்கறி வாங்கிட்டு வான்வா ஒரு நாள். இப்ப பிராய்லர் கோழி எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, நாட்டுக்கோழி வாங்கிட்டு வான்வா. அது கிலோ 450, 500, 600 விக்குது. மட்டன் கிலோ 850, 900 விக்குது. சொல்லி பார். இதெல்லாம் பத்தாதுன்னு ஷாப்பிங் கூட்டிட்டு போன்னுவா. வருஷத்துக்கு ஒரு முறை டூர் கூட்டிட்டு போன்னுவா. ஊட்டி கூட்டிட்டு போ, கொடைக்கானல் கூட்டிட்டு போய், எல்லாம் மலையில இருந்து தள்ளி விட்டுறேன்னுவா. என்னடா பண்ணுவ நீயே 5, 10 எங்க வாங்கிட்டு இருக்கிற? அப்பா கிட்ட வாங்கி 100, 50 வாங்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற. அதுலயுமே பாவம் இவங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டாங்க, உனக்கு விடல. முதலமைச்சர் போய் முதல்ல அதை கேளு. எங்களெல்லாம் கொஞ்சம் கரிசனையா நினைச்சு பாருங்க சார்ன்னு. பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லா சலுகையும். பாருங்க, எல்லா கவர்மெண்ட்டும் பெண்களுக்கு தான் கொடுக்குது. சந்தோஷமா? நீ நல்லா அப்படியாவது நீ படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு தான் இந்த அரசாங்கம் உனக்கு செய்யுது. நல்லா இந்த பயலுக்கு பாவம் அதையுமே காசு கட்டி தான் போகுது வருது. வாலிப தம்பி யோசிச்சு பாடுற தங்கம். நீ ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு பிசாசு விடாது, பொல்லாதாவி விடாது. தனியா இருக்கும் போது ஏவாள் கிட்ட பேசினது தப்பு. ஆமேன். எங்க ஆமேன் வரமாட்டேனுது? அல்லேலூயா. யாராவது ஹாய் ஹலோ தெரியாத நம்பர்ல இருந்து காலு. சும்மாவே எங்க இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. சும்மாவாவது பொண்ணுங்க நம்பரை தெரிஞ்சுக்கிறது எப்படியாச்சும். நீங்க தான் அருமையா கொடுத்துறீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல உங்க மெயில் ஐடி, போன் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணி எடுத்துடுறானுங்க. எடுத்துட்டு சும்மாவாது ஹாய் ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ். நீங்களும் போட்டோ போட்டுருவீங்க. இப்படி போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இப்படி இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி உங்க அழகையெல்லாம் அவன் அங்க பாத்துறான். சரி இது நம்பர் 1 கிறுக்கு பிடிச்சது, ஈஸியா மடிக்கலாம் அங்கேயா முடிவு பண்ணிட்டாங்க. பெத்தவங்க கவனிக்கணும். நாங்களும் ஒரு சிலர் பசங்களுக்கு பொண்ணு பார்க்கிற பொண்ணு செட்டே ஆகல. பொண்ணு பார்த்து சொன்னாலே மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து என்ன பதில் வருதுன்னா வேண்டாம். ஏன்டா வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேட்டா அவன் சொல்றான், அவளுடைய இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் பாஸ்டர், அவளுடைய போட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், அப்ப நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். சார் இப்ப சமீபத்துல நான் பார்க்கிற நிறைய குடும்பத்துல இருந்து வர்ற பதில். ஆமேன். இங்க இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீங்க தாய் தகப்பன்மார்கள். உங்க வீட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொண்டு வரணும்னு நினைப்பீங்களா? பசங்களானாலும் பிள்ளைகளானாலும் 2 பேர்த்துக்கு சேர்த்தா சொல்றேன். ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போன, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போனேன், சும்மா ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பார்த்த வந்தேன்ட்டு இல்லை. சினிமாக்களை டவுன்லோடு பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இந்த வேசித்தன ஆவி எப்படிலாம் சபைக்குள்ள ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்க பெரியவங்க வரைக்கும் இது பாதிக்குது. உன் திருமண வாழ்க்கையை பாதிக்குது. உன்னுடைய கடைசி வரைக்கும் சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையுமே கெடுக்குது. இப்படிப்பட்ட ஆவியை நீ விடலாமா? உன் வாழ்க்கையில அது தொடர விடலாமா? வாலிப தம்பி தங்கச்சி, உனக்காக ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு நீ என்ன பண்ணுவே தெரியாது. உன் மண்டையில மனசுல
கணவரை அல்லாத, மனைவியை அல்லாத, வாலிபர்களுக்கு யாரும் இல்லாத மைண்ட் செட்டுக்கு இப்ப வந்துரு. உன் நல்லதுக்கு சொல்றேன். இந்த ஆவி கிரியை செஞ்ச என்ன நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் காரியம், நான் அனுபவத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் காரியம், அளவில்லாத தகாத உறவுகள், உணர்ச்சிகளுக்கு கீழே உங்களை கொண்டு போய் கட்டுப்படுத்தும். அடுத்தது, திருமண உறவு, திருமண காரியம் அமையறதுல தடை உண்டாகும். அப்படியே திருமணம் அமைஞ்சாலும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அப்படியே நீ வாழலான்னு முயற்சி பண்ணாலும் பிள்ளை பாக்கியம் தாமதிக்கிறது, கர்ப்பம் களைவது போன்ற பல சாபக்கேடுகள், சாபத்தீடுகள் இந்த ஆவியினாலே வரும். மெயினா இந்த ஆவி தலைமுறைக்கு தொடர்றது. நீ நினைச்சுக்கிற இது நீ பண்ண தப்புனாலதான் நீ இப்படி இருக்கிறான். இல்ல, உங்க மூதாதையர் காலத்திலிருந்தே இந்த ஆவிகள் பின்தொடர்றதா இருக்கலாம். அந்த பின்தொடர்ச்சி துண்டிக்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு அது துண்டிக்கப்படணும், அது உடையணும், அந்த பின்தொடர்ச்சி உடைக்கணும். இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான காரியம். இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு என்ன தேவை? அபிஷேகம் தேவை. பெர்ஃபெக்ட்டா ஒரு காட்ஸ் அனாயிண்டிங், அபிஷேகத்துல நீ நிரப்பப்பட்டுணும். இந்த 2 நாள் நான் உங்களுக்கு அதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒண்ணு விடுதலை ஆகணும், அடுத்தது அந்த வெறுமையான இடத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிடணும். இது 2 மட்டும் நடந்தா குடும்ப சண்டை, குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பிள்ளை பாக்கியமின்மை, திருமண தடைகள் எல்லாமே கிளியர் ஆகும். இது எல்லாத்துக்கும் மாற்றம் வரும். இயேசுவின் நாமத்தில் இது நடக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் இந்த போராட்டம் உண்டு. சிம்சோனுக்கு போராட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா என்ன இருந்துச்சு? தெலீலாள் கண்களுக்கு பிரியமானவன். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஆவி கிரியை செய்யும் போது இந்த ஆவியினுடைய தன்மை என்னன்னா ஈர்ப்பு சக்தி. ஒரு முறை அந்த ஃபேஸ பார்த்தாலே அவங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும். அந்த முகம் அவங்களை இழுக்கும், அந்த கண் பார்வை, அந்த கண் சாடை அவர்களை இழுக்கும், அப்படியே காந்தம் இழுக்கிற மாதிரி இழுக்கும். இந்த ஆவி கிரியை செய்யறவங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கண்களை பார்த்தா சொல்லிடலாம் இந்த ஆவி எப்படி கிரியை செய்யும். ஈவன் அபிஷேகம் பெற்ற சிம்சோனுக்கும் தெலீலாள் எப்படி தெரிந்தால் தெரியுமா? அழகாக தெரிந்தாள். காரணம் என்ன தெரியுமா? வேசித்தன ஆவி. சிம்சோனுடைய அபிஷேகம் பறிபோனது, கிருபை பறிபோனது, வாழ்க்கையும் பறிபோனது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. செகண்ட் லுக் இருக்கவே கூடாது. செகண்ட் லுக் இருக்குதுன்னா அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம். சில பாடல், சில காட்சிகள் உங்க மனதை பாதிக்குதுன்னா அப்பவே ஜெபம் பண்ணி வெளியே வந்துடணும். வாலிப பிள்ளைகள், குழந்தைங்களுக்கு அதிகமா மொபைல கொடுக்கறது, அதுங்களுக்கு தனியா மொபைலை வாங்கி கொடுக்கிறது, திருமணத்துக்கு முந்தைய பாலியல் உறவுகள் தவறானவைகள், மிக தவறு, மிகப்பெரிய சாபத்தை வருவித்துக் கொள்கிற காரியம். இதையெல்லாம் கவனமாக கவனித்து ஜெபத்திலே நாம் கடந்து போக போகிறோம். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடும். உங்க பைபிள் எடுத்து ஓரமா வைங்க. நிறைய வசனம் சொல்லல, இந்த வசனங்களே என்னுடைய சேனல்ல போய் நீங்க பார்த்து கொள்ளலாம்.
5 பார்ட் பேசியிருக்கேன். 5 பார்ட்டும் தேவையானது. கள்ள உறவுகள், தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், மனதை மயக்கும் வார்த்தைகள், மனதை மயக்கும் காரியங்கள் இயேசுவின் நாமத்துல முழங்கால் படிட்டு பாப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க பிரசன்ஸ் இறங்கட்டும், உங்க கிருபை இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும். கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து, நான் விடுதலையாக விரும்புற ஆண்டவரே, எங்க மனது சிந்தனையை பாதிக்கிற, எங்க உள்ளான மனுஷனை பலவீனப்படுத்துற இந்த பலவீனத்தின் ஆவிகள் எங்களை விட்டு வெளியில வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. அப்பா பிரசன்னம், அப்பாவுடைய கிருபை. முதல்ல பாவம் மன்னிப்புக்கு ஒப்பு கொடு. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் இந்த சாபத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கணும், இந்த பாவ கட்டுகளிலிருந்து நாங்கள் தப்பிக்கணும். எங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை இறங்கிக்கிட்டே இருக்குதுப்பா, உங்க அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்குது. உள்ளத்துல எதையும் மறைக்கணும்னு நினைக்காத, கர்த்தரை மட்டும் நோக்கி பாரு, பரலோகத்தை நோக்கி பார். கர்த்தர் அந்த விடுதலையை உன் மேல வைக்க விரும்புகிறார். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நல்லா ஜெபிக்க போறோம் இன்னைக்கு. அபிஷேக வல்லமை, ஆவியானவருடைய பிரசன்னம், நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எல்லையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. சில பொல்லாத ஆவிகள் உன் மாம்சத்துல கிரியை செய்து கொண்டது ஆவி, உன் எண்ணங்கள் சிந்தனைகள்ல கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவி இப்ப சரீரத்தை விட்டு வெளியில வருகிறது, சரீரத்தை விட்டு இப்ப வெளியில வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இப்ப இறங்கி வருது. அருமையான மகளே, உனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சா, உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆனா இப்போ டக்குன்னு நீ கரங்களை உயர்த்தலாம். உனக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். உனக்கு தலை சுத்த ஆரம்பிக்கும் ஜெபிக்க ஜெபிக்க. வாலிப தம்பி, தங்கச்சி, உன் கடைசி நேரம் உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பு. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த விடுதலையை கொண்டு வருகிறார். அபிஷேக நுகங்களை முறிக்குது, கட்டுகளை உடைக்குது, சாபங்களை முறியடிக்குது, பலவீனங்கள் மாறுது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இப்பவே ஆண்டவரே, பொல்லாத ஆவிகள் இந்த சரீரத்தை விட்டு வெளியில வரட்டும், இந்த சரீரங்களை விட்டு வெளியில வரட்டும், இந்த குடும்பங்களை விட்டு வெளியில வரட்டும். இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்துல இந்த கட்டுகளை நான் உடைக்கிறேன். அபிஷேக நுகங்களை முறிக்குது, அபிஷேக கட்டுகளை உடைக்குது, அபிஷேகம் சாபங்களை முறியடிக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.
Thank you, Lord. Come out every demonic influence. கண்களின் இச்சை, வேசித்தன ஆவியின் கிரியைகள், சோரா மார்க்கமாய் கொண்டு போகிற ஆவிகள், சோர்ந்து போக பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்ப வெளியில வருகிறது. கர்த்தர் இந்த கட்டுகளை உடைக்கிறார். உனக்கே தெரியும், மனதுக்கு சிந்தனைக்கு தெரியும், இந்த ஆவிகள் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. மறைய முடியாது. இனியும் இந்த குடும்பத்துல மறைய முடியாது, இந்த வீட்டுல மறைய முடியாது. நீ தங்கி இருக்கிற அறைகள், நீ தங்கி இருக்கிற எல்லைகள், நீ தங்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் இயேசுவினுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். நீ படுத்து தூங்குகிற இடம், வேலைக்கு போகிற இடம், வர்ற இடம், எல்லா இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உன் மேல ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா.